Hi, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாடா ஏஸ் இவி அண்ட் IEV3 தான் பார்க்க போகிறோம். ஏஸ் 1000 இவியை பொறுத்தவரையில் பவர் 36 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. IEV3 40 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. டார்க்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா 130 நியூட்டன் மீட்டர் இருக்குது. IEV3யில் வந்து 190 நியூட்டன் மீட்டர் இருக்குது. பேலோடு 1000 கொடுத்துருக்காங்க. IEV3யில் 1200 kg கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பாடி லென்த் 7.2 4.9 ஏஸ்லேயும் 8.6 5.3 வந்து நமக்கு IEV3லையும் இருக்குது. கிலோமீட்டர் ரேஞ்சு வண்டி போகிறத பொறுத்த வரையில் ஒரு ஃபுல் சார்ஜில் வந்து 161 கிலோமீட்டர் போகிறதாட்டு ஏஸ் 1000ல் சொல்லியிருக்காங்க. இந்த IEV3யை பொறுத்தவரையில் 120 கிலோமீட்டர் கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் இதில் ரீஜெனரேட்டிவ் பிரேக் வந்துடுது. இந்த IEV3யை பொறுத்தவரையில் முக்கியமான விஷயம் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்தவரை 105 மினிட்லேயே சார்ஜ் ஆகுது இந்த ஏஸு. ஸ்லோ சார்ஜிங் 7 மணி நேரம் ஆகுது. இந்த IEV3யுமே 7 மணிக்கு ஒரு டைம் எடுக்குது. ஏசி வந்து இண்டக்ஷன் மோட்டார் தான் பயன்படுத்திக்கலாம். கிளச்சு ஃப்ரீயாக இருக்குது. இந்த ரெண்டு வண்டிக்குமே ரியர் வீல் ட்ரைவ் தான். கிரேடபிலிட்டின்னு பார்த்தோன்னா ஏஸை பொறுத்தவரை 20% கொடுத்துருக்காங்க. IEV3யை பொறுத்தவரை 22% இருக்குது. ரெண்டுமே எலக்ட்ரிக் வண்டி தான். முக்கியமாக அந்த பேட்ரி வந்து 21.3 kWh பேட்ரி வந்து டாடா ஏஸில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த IEV3யில் 25.6 kWh பேட்ரி பயன்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக வந்து க்ரோஸ் வெயிட் டாடா ஏஸில் 2120 kg இருக்குது. இந்த IEV3யை பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. 2590 kg இருக்குது. சீட்டிங்கை பொறுத்தவரை டிரைவர் +1 தான் ரெண்டு வண்டிக்குமே. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா ரிஜிட் வித்து பேராபாலிக் லீக் ஸ்ப்ரிங் வந்துடுது. ரெண்டு வண்டியிலையுமே அந்த ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்தவரையில் லைவ் ஆக்சல் வித் செமி எலிப்டிக்கல் லீக் ஸ்ப்ரிங் வந்துடுது. இந்த IEV3யை பொறுத்தவரை ரிஜிட் சஸ்பென்ஷன் வந்துடுது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ஏர் கண்டிஷன் ஆப்ஷனில் வந்துருக்கு. பாட்டில் ஹோல்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஹைட்ராலிக் பிரேக்ஸ் தான் வந்துருக்கு. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் வருது. ரியர் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா ரிவர்ஸ் கியர் பஸ்ஸர் வந்துடுது. அப்புறம் நிறைய விஷயங்கள் வண்டியில் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்துடுது ஏஸை பொறுத்தவரையில் இந்த IEV3லையுமே. அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா இதில் வந்து ப்ரைஸை பொறுத்தவரை 9.21 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது டாடா ஏஸ் i1000. இந்த IEV3யை பொறுத்தவரை 9.75 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெண்டு வண்டியுமே ஒன்றுக்கு சலித்ததில்லை. ஆனாலுமே இதில் வந்து கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து மாறுபடுது. டாடா ஏஸை பொறுத்தவரை 161 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் 120 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் பேலோடுன்னு பார்த்துட்டோன்னா டாடா ஏஸ் 1000 பொறுத்தவரை 1000 kg கொடுத்துருக்காங்க. இந்த IEV3யை பொறுத்தவரை 1200 kg ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சுவிட்ச் சீரீஸில் வந்து ரெண்டு வண்டி இருக்குது. ஒன்று IEV3, இன்னொன்று IEV4. IEV3 இதை விட லோடிங் கெப்பாசிட்டி அதிகமானது, கொஞ்சம் விலையும் அதிகமானது. டாடா ஏஸை பொறுத்தவரை வழக்கமாக இருக்கக்கூடிய டாடா ஏஸும் இந்த டாடா ஏஸ் 1000ங்கிற வண்டியும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ இந்த வண்டியும் கொஞ்சம் அதிக பேலோடோடு இருக்குது. வர நாட்களில் வந்து ரெண்டு வண்டியிலையுமே அதிகப்படியான பேலோடுடன் கூடிய வண்டிகள் வர்றதுக்கு நிறைய சாத்தியம் இருக்குது. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக நமக்கு வந்து EV வண்டிக்கு தான் மவுஸ் இருக்குது. ஏன்னா ஃபியூவல் பொல்யூஷனுங்கிறது முக்கியமான ஒன்றா கருதப்படுது. இந்த பொல்யூஷனால் இப்போ டெல்லி போன்ற மாநகரங்கள் எல்லாமே வந்து பெட்ரோல் டீசல் வண்டி எல்லாமே வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுலேயும் குறிப்பாக டீசல் வண்டி இல்லை. மற்ற BS6 நாம்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த CNG பெட்ரோல் வண்டிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொன்று அரசு மானியமும் கிடைக்குது எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இந்த எலக்ட்ரிக் வண்டி தான் முக்கியமான ஒன்றா இருக்குது. அது பொல்யூஷனை ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்லை, நமக்கு கை செலவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எக்கனாமிக்கல்னு சொல்லலாம். ஒரு சார்ஜிங்கில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடுது ஸ்லோ சார்ஜிங்கில். அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பார்த்துக்கிட்டோன்னா 105 மினிட்லேயே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 2 மணி நேரத்துக்கு உள்ளாலே நமக்கு சார்ஜிங் ஆகுது. இதனால் எந்த வித பாதிப்பும் கிடையாது. இன்னொன்று ரேஞ்சு கொஞ்சம் கூட அதிகரிக்கும் போது நமக்கு நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த 161 கிலோமீட்டர் ரேஞ்சுங்கிறது நம்ம உள்ளூரில் எல்லாமே ட்ரிப்ஸ் பண்ணதுக்கு, அதே மாதிரி லோடிங் பண்ணதுக்குள்ள விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக இருக்கும். இந்த வண்டி வாரண்டியுமே நல்லா கொடுக்காங்க. 5 years வாரண்டி கொடுக்காங்க பேட்டரிக்கு. அந்த வகையில் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.